தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு விசாரணை சரியான திசையில் செல்கிறதா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு விசாரணை சரியான திசையில் செல்கிறதா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். மற்றொரு நபருடன் ஞானசேகரன் செல்போனில் பேசியதை பாதிக்கப்பட்ட மாணவி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக செய்தி வெளியான நிலையில் விசாரணை சரியான திசையில் செல்கிறதா என அண்ணாமலை கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இது குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பிருந்திருக்கிறார். விக்னேஷ், இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாக மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் தமிழக பாஜகவும் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை தமிழக பாஜகவுடைய போராட்டம் தொடரும் எனவும் அக்கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களும் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றன. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக நிர்வாகியால் பாலியல் தாக்குதலுக்குள்ளான வழக்கில் குற்றவாளி மற்றொரு நபருடன் தொலைபேசியில் பேசியதாக பாதிக்கப்பட்ட மாணவி கூறியிருந்த தகவலுக்கு நேர்மாறாக குற்றவாளி தனது மொபைல் போனை ஏரோப்ளேன் மோடில் வைத்திருந்ததாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அன்றைய தினமே தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சூழலில் அதற்கு 2 தினங்களுக்கு கடந்து சென்னை மாநகர காவல் ஆணையர் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது குற்றவாளி ஞானசேகரன் மட்டும்தான் எனவும் அவர் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியை அளித்திருந்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மற்றொரு நபர் என்று யாரும் இல்லை எனவும் அவர் உள்ளே வரும்போது அந்த மொபைல் போனை ஏரோப்ளேன் மோடில் தான் வைத்திருந்ததாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் ஐபிஎஸ் அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தங்களுடைய தகவல். இந்த சூழலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு விசாரணை குழு நடத்தி இருக்கக்கூடிய விசாரணையின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மாணவி தான் கூறிய தகவல்களை மீண்டும் உறுதிப்படுத்தி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருப்பதையும் சுட்டிக்காட்டி அண்ணாமலை, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் இந்த கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். தொடக்கத்திலிருந்தே இந்த வழக்கை திசை திருப்பும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டு வருகிறதோ என்ற சந்தேகம் தற்போது உறுதியாகி இருப்பதாகவும் குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கில் திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் வழக்கினுடைய விசாரணை சரியான திசையில் தான் செல்கிறதா என்ற கேள்வி வலுப்படுவதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களின் மூலமாக இந்த பதிவு செய்திருக்கிறார். வழக்கு விசாரணை தொடங்கியதிலிருந்தே இந்த வழக்கினுடைய விசாரணை திசை மாறி செல்வதில் எழுந்திருக்கக்கூடிய சந்தேகம் இன்றைய தினம் சிறப்பு விசாரணை குழு மாணவியிடம் அளித்திருக்கக்கூடிய விசாரணை நடத்தியிருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் சந்தேகத்தை வலுப்படுத்தி இருப்பதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள் மூலமாக கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். அபிராமி, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.